இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலே பால் காய்ச்சுற ஏடு எடுத்து எப்படி நெய் செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம வந்துட்டு பால் காய்ச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் நீங்கள் மூடி போடாமல் அப்படியே விட்டாக்கா உங்களுக்கு ஏடு வரும். நீங்கள் அதை எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. டீப் ஃப்ரீசரில் தாங்க ஸ்டோர் பண்ணணும். ஒரு 1 மந்த் அந்த மாதிரி எனக்கு ஆச்சுங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு செய்கிறதுக்கு எனக்கு 1 மந்த் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு எப்போ வந்துட்டு நெய் காய்ச்சுறீங்களோ அது ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா வந்துட்டு திரியாக ஆனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு நல்லா வெண்ணெய் மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஐஸ் வாட்டரில் வந்துட்டு போட்டுருங்க இந்த வெண்ணெய். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஏடெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி நல்லா அடிச்சுட்டு நான் ஐஸ் வாட்டரில் போட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் நீங்கள் எடுத்து வச்சுக்கினாக்கா நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ வந்துட்டு நெய் காய்ச்சிக்கலாம். இல்லை நீங்கள் வெண்ணெய் அடிக்கிற அன்றைக்கி கூட நெய் காய்ச்சிக்கலாங்க, அது உங்களோட இஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு கடாய், நான்ஸ்டிக் கடாய் இருந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும், ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இது போட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்குங்க. அப்போ வந்துட்டு நல்லா வந்துட்டு நெய் வந்துட்டு நல்லா திரண்டி வரும். அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு நல்லா ஸ்மெல் வரணுன்னாக்கா ஒரு பட்டை லவங்கம் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு நல்லா ரொம்ப நேரம் ஆகுங்க, இது உடனே எல்லாம் வதக்கிட்டுக்கிட்ட ஒரு 1/2 hour மேலேனா டைம் எடுத்துக்கோ. எப்போ வந்துட்டு நெய் பதத்துக்கு வந்துச்சுன்ட்டு நம்மளுக்கு தெரியும்னாக்கா நம்ம வந்துட்டு கருவேப்பிலைனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு முருங்கைக்கீரை யூஸ் பண்ணேங்க. அது போட்ட உடனே நல்லா படப்பட்டான்னு விடியும். ஸோ அப்போ தான் அது நெய் பதத்துக்கு வந்து தான் அர்த்தங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.